அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 7th 3rd டேர்மில் இருக்கிற பெண்கள் மேம்பாடு அப்படின்ற ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, பாலிட்டியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது கீழே இந்த லெசன் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன். ஓகே, இதில் ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லைன் பார்க்கலாம். ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வி. பெண்ணுக்கு வழங்கப்படும் கல்வி ஒரு தலைமுறைக்கான கல்வி. ஓகே, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. ஒரு பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்கிறது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி ஆகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஓகே, அடுத்து முக்கியமான ஒன்று, பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கியமான காரணி கல்வி. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுவது கல்வி. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எந்த காலத்துக்கும் முன்னேறாது. ஜாதி மத சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் அதுவும் முன்னேற்றம் அடையாது. ஓகே, 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது. அனைவருக்கும் கல்வி. ஓகே, அடுத்தது முக்கியமான ஒன்றுனா, இளம் பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதினால் ஆள்கடத்தல்கள் கணிசமாக குறைக்கப்படுமா? இளம் பெண்ணுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதால் ஆள்கடத்தல் கணிசமாக குறைக்கப்படும் என்று ஆள்கடத்தல் பற்றி ஐநா இடைமுக திட்டம் விளக்குகிறது. அடுத்தது, யுனெஸ்கோ வந்து ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பின் கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. கல்வியினால் ஒரு பெண்ணால் வருமானம் ஈட்ட முடியும். வருமானம் ஈட்டும் திறனை கல்வி அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னது நான் இல்லை, யுனெஸ்கோ. யார் சொல்லியிருக்கா? யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்கு. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்குமா? ஆரம்ப கல்வி கற்றாலே அந்த பெண்ணோட 20% வருமானம் வந்து அதிகரிக்கும், வருவாய் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு யுனெஸ்கோ வந்து குறிப்பிட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்குமா? ஒரு 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கும். 3% அதிகரிக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான ஒன்று, சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். இந்தியாவின் முதல் பெண் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா, சாவித்ரிபாய் பூலே. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் யார் அப்படின்னா, இவங்க தான். பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஜோதிராவ் பூலே. சாவித்ரிபாய் பூலேயோட கணவர் தான் ஜோதிராவ் பூலே. இவங்க இருவரும் இணைந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியிருப்பாங்க. இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர்கள் இவர்கள் தான். எந்த ஆண்டு அப்படின்னா 1848. உலகின் முதன்மை பெண்மணிகள் பார்க்கலாம். உலகில் முதல் பிரதம மந்திரி யார் அப்படின்னா, சிறிமாவோ பண்டார நாயக், இலங்கையை சேர்ந்தவங்க. அடுத்தது, உலகில் முதல் விண்வெளி வீரர், பெண் விண்வெளி வீரர் உலகில். ஓகேவா? வாலண்டினா, சோவியத் ஒன்றியம், ரஷ்யா, சோவியத் ஒன்றியம். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் ஜன்கோ தபே, ஜப்பான். எவரெஸ்ட் சிகரத்தை உலகில் முதல் முறையாக அடைந்த பெண் ஜன்கோ, ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண், உலகின் முதல் பெண் சார்லோட் கூப்பர், யூகே, இங்கிலாந்து.
இந்தியாவின் இப்போ உலக அளவில் பார்த்தோம், அடுத்து இந்தியாவில் முதன்மை பெண்மணிகளை பார்க்கலாம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு அப்படின்னா 1916 5 மாணவிகளுடன் பூனே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. மகரிஷி கார்வே அவர்களால் 1916 ஆண்டு 5 மாணவிகளுடன் தொடங்கப்பட்டது. SNDD, ஸோ அந்த யூனிவர்சிட்டி. அடுத்தது பாருங்கள், மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். மத்திய அமைச்சரவையில் இப்போ இருக்காங்கள்ல நிர்மலா சீதாராமன் உட்பட பெண்கள் இருக்காங்க. அதே போல் முதல் பெண் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். முதல் வெளியுறவு அமைச்சர் பதவியில் இருந்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த இப்போ இருக்காங்க ஜெய்சங்கர் இருக்கார்ல வெளியுறவுத்துறை அமைச்சர். அதே போல் முதல் பெண் இருந்தவங்க யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். மாநிலத்தோட முதல் பெண் இளம் வயது அமைச்சராக இருந்தவங்களும் இவங்க தான். 25 வயதாக இருந்தபோதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த பெண்மணி. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் வந்து சரோஜினி நாயுடு. ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். மத்திய அமைச்சரவையில் இருந்ததும் இவங்க தான். ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவரும் இவங்க தான். 1953. அந்த மாதிரி ஐநாவுக்கான முதல் பெண் இந்திய தூதர், அதுவும் பக்கத்தில் எழுதிக்கோங்க, ருசிரா கம்போஜ். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவிற்கான முதல் பெண் இந்திய தூதர். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து நியமிக்கப்படுவாங்க. இந்தியாவிற்கான முதல் பெண் தூதுவராக இப்போ கரண்ட்டில் இருக்காங்க ருசிரா கம்போஜ். ஐநாவின் இந்திய தூதர், முதல் பெண் இந்திய தூதர். அதே போல் ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவராக இருந்தவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க இந்திரா காந்தி அம்மையார். 1966 இருந்திருப்பாங்க. 1966. இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னா பிரதிபா பாட்டீல். அடுத்தது 2வது பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னா இப்போ சமீபத்தில் இருக்கிற திரௌபதி முர்மு. அதே மாதிரி இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் அப்படின்னாலும் இவங்க தான். முதல் பெண் பழங்குடியின. 2வது பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர், முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவரே இவங்க தான். முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னா பிரதிபா பாட்டீல். முதல் பெண் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்னா கிரண் பேடி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி 1972. அடுத்த கொஸ்டின், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரசா. முதல் பெண் வந்து அன்னை தெரசா. ஓகே, அடுத்தது வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழக பெண் முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழக பெண் முத்தமிழ் செல்வி. ஓகே, இந்தியா அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் அருந்ததி ராய் 1997. அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் வந்து 1984. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. அது பக்கத்துலேயே வந்து 2வது பெண் குடியரசுத் தலைவரையும் எழுதி வச்சுக்கோங்க. மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார்.
ஸோ இவங்க இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் விஸ்டா திட்டம் தொடங்குவதற்கு முதல் முறையாக அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக நியூ பார்லிமெண்ட், புதிய பார்லிமெண்ட் கட்டுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு குழு அமைச்சதே இவங்க சபாநாயகராக இருக்கும்போது தான். 2009 மக்களவை சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் வந்து மீரா குமார். உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி தான். நீதிபதி யார் அப்படின்னா பாத்திமா பீபி. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி தான். இப்போ வரைய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பெண் இல்லை. முதல் பெண் தலைமை நீதிபதி அப்படின்னு யாரும் இல்லை. முதல் பெண் நீதிபதி தான் யார் அப்படின்னா பாத்திமா பீபி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் அன்னி பெசன்ட் அம்மையார். கொல்கத்தாவில் நடந்திருக்கோம். 1917 நடந்த கான்ஃபரன்ஸுக்கு தலைமையாக இருந்திருப்பாங்க. முதல் பெண் தலைவர் ஐஎன்சிக்கு முதல் பெண் தலைவர் 1917 அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர். தமிழகத்தோட முதல் பெண் முதலமைச்சர்னு கேட்கல. இந்தியாவோட முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போ முதல் பெண் நிதி அமைச்சரும் இவங்க தான். அதே மாதிரி 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணிய முதல் பெண் நிதியமைச்சரே இவங்க தான். அதே போல் இந்தியாவிலே இதுவரைய 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தது 2 பேர் தான். ஒன்று மொராஜி தேசாய், 2வது இடத்த இந்த அம்மையார் பிடிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது இதுவரைய அவங்க மட்டும்தான், மொராஜி தேசாய் மட்டும்தான். இப்போ இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. மொராஜி தேசாய் மற்றும் நிர்மலா சீதாராமன். முதல் பெண் நிதியமைச்சரும் இவங்க தான். ஓகே, முக்கியமானது பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பெண்களுக்கான சில சட்டம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேசிய மகளிர் ஆணைய சட்டம். 1990 வந்திருக்கோம். 1990 தேசிய மகளிர் ஆணைய சட்டம். பெண்களுக்காக தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990. இந்த சட்டத்தின்படி 1992 தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1992 தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் கீழே தான் இது அமைக்கப்பட்டிருக்கும். தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது வந்து 1992 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஜனவரி 31 1992 தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 1+5 ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள். எப்போவுமே தலைவர் பார்த்தீங்கன்னா பெண்ணாக தான் இருப்பாங்க. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் வந்து பெண் தான். பதவிக்காலம் 3 ஆண்டுகள். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய மகிழா அப்படின்ற ஒரு இதழை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதில் வந்து பெண்கள் இந்த தேசிய மகளிர் ஆணையம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதழை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல் தேசிய மகளிர் ஆணைய தலைவராக இருந்தவர் ஜெயந்தி பட்நாயக். தற்போது இருக்கிறவங்க யார் அப்படின்னா ரேகா சர்மா. ஃபஸ்ட்டு வந்து ஜெயந்தி பட்நாயக். இவங்க தொடர்பான சட்டங்கள் பார்க்கலாம். இந்திய அரசு என்னெல்லாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கிறிஸ்துவ திருமண சட்டம் பெண்களுக்கானதில் இதுவும் வரும். இந்திய கிறிஸ்துவ திருமண சட்டம் 1872. முஸ்லீம் திருமண கலைப்பு சட்டம் 1939. அடுத்தது இந்து திருமண சட்டம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1955. இந்து வாரிசுரிமை சட்டம் அடுத்த ஆண்டே 56. ஓகேவா? வாரிசுரிமை சட்டத்தின் கீழே பெண்கள் வந்து அந்த சொத்து அதெல்லாம் வாங்குறாங்கல்ல, வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வரதட்சணை தடுப்பு சட்டம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது 1961. மகப்பேறு நலத்திட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்கள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. மகப்பேறு நல சட்டம் வந்து பெண்களுக்கானது 1961. கருக்கலைப்பு தடை சட்டம் சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் வைரலான ஒன்று என்ன அப்படின்னா, கருக்கலைப்பு தடை சட்டம் சமீபத்தில் அது கொண்டு வரப்பட்டது 1971. இந்த சட்டத்தின் கீழே சமீபத்தில் 2023 என்ன சொன்னாங்க அப்படின்னா, 20 வாரமான ஒரு கருவை கலைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மருத்துவர் பரிந்துரையோடு கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் 20 to 24 வாரமான கருவை கூட கலைக்கலாம். 2 மருத்துவர் பரிந்துரையின் அடிப்படையில் கலைக்கலாம்.
எதன் காரணமாக கலைக்கலாம் அப்படின்னா 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர், 2வது மாற்றுத்திறனாளி நபர், 3வது பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுக்கு உட்பட்ட பெண் அப்படின்ற வகையில் கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த சட்டத்தின் கீழே சொல்லியிருக்காங்க. சம ஊதிய சட்டம் 76, சம ஊதிய சட்டம் 76, குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 84. இது வந்து நம்ம நீதிமன்றம் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். லோக் அதாலத் 82 அப்போ சொல்லியிருப்பேன். இதை குடும்ப நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் குடும்ப நீதிமன்றம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உரிமையியல் வழக்கு தான், சிவில் வழக்கு தான், கிரிமினல் வழக்கு இல்லை. அடுத்தது முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து சட்டம். முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து சட்டம் 1986, 1986. அடுத்தது பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தல் தடுப்பு சட்டம். பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தல் சட்டம் 1986. உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது 87, 87. பாலின தேர்வு தடை சட்டம் 94, 1994. என்ன அப்படின்னா முன்னையே வந்து அந்த ஸ்கேன் பார்க்குறாங்கல்ல, ஆணா பெண்ணா அப்படின்றது, அதான் பாலின தேர்வு தடை சட்டம் 1994. குடும்ப வன்முறைகளில் இருந்து, குடும்ப வன்முறையே வந்து பெண்கள் மீது தான் திணிக்கப்படுது. குடும்ப வன்முறை 90% பெண்களுக்கு தான் ஏற்படுது. அதை பாதுகாக்கும் வகையில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் 2013, 2013. முக்கியமான சட்டங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சட்டங்களுக்கான இயரை வந்து மனப்பாடம் தான் பண்ணணும். சமீபத்தில் பெண்களுக்கான சட்டம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், இந்திய அளவில் பேசப்படுற ஒரு சட்டம். ஏன் இந்திய அளவில் பேசப்படுதுன்னா, இது 1996லேயே அப்போ பிரதமராக இருந்த தேவகவுடா அதை கொண்டு வந்திருப்பார். ஆனால் 97லேயே அவர் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. அதனால் இவரை வந்து இந்த சட்டத்தை அவரால் கொண்டுட்டு வர முடியாது. தேவகவுடா 1996லேயே கொண்டு வந்தார். அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1999, 2002, 2003 அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் வேற இதே தான் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா 1999, 2002, 2003லலாம் வாஜ்பாய் கொண்டு வர்றாரு. பட் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு வேளை நிறைவேற்றப்படும், அடுத்ததில் வந்து நிறைவேற்றப்படாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2008, 2010 வந்து அப்போது பிரதமராக இருந்தால் மன்மோகன் சிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் இருந்தால் தான் அவரை பிரதமராகவே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ராஜ்யசபாவில் நிறைவேற்றம் செய்வார், லோக்சபாவில் நிறைவேற்றம் செய்ய முடியாது. ஸோ இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு 2023 என்ன பண்ணிட்டாங்கன்னா 27 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது சமீபத்தில் 106வது திருத்த சட்டத்தின் மூலம் 2023 பெண்களுக்கான லோக்சபா மற்றும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மந்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு அது சட்டமாக்கப்பட்டுள்ளது. பெண் சக்திக்கு வணக்கம், அந்த மசோதாவை எப்படி சொல்லுவாங்கன்னா பெண் சக்திக்கு வணக்கம் அல்லது நாரி சக்தி வந்தன் அதிநியம். இது ஒரு முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில் மிக 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 முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்துகள்லாம் பெண்களுக்கு அந்த 1/5 வழங்கிட்டு தான் இருக்காங்க. அது தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 50% வேறு வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஆனால் பெண்களுக்கு பின்னாடி இருந்து யார் தான் அதை செயல்படுத்துகிறா? அவங்களோட கணவர் தான் செயல்படுத்திகிட்டு இருக்காரு. ஓகே, அது நமக்கு தேவையில்லாதெல்லாம் விமர்சனம். பஞ்சாயத்துலேயும் வழங்கப்படுது, உள்ளாட்சி அமைப்புகளையும் வழங்கப்படுது. இப்போ வந்து இதுலேயும் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒரு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றும் 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றும் ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இப்போ சமீபத்தில் பட்ஜெட்டில் தாக்கல் 2024 இடைக்கால பட்ஜெட்டில் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 கோடி பெண்களை, 2 கோடி பெண்கள் இல்லை 3 கோடி பெண்களை வரைய நாங்கள் லட்சாதிபதிகளாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தை சொல்லலாம். புதுமை பெண் திட்டம் உண்மையாகவே ரொம்ப சிறந்த ஒரு திட்டம். புதுமை பெண் திட்டம் சிறந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு
பண்ண ஒரு சிறந்த திட்டம்னா இதை வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ காலை உணவு திட்டம் அதெல்லாம் யார் கேட்டது? அதுக்கு இந்த புதுமை பெண் திட்டம்னாலும் சிறந்த திட்டம், வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகே, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில். அதே போல் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ பஸ்ஸு வந்து ஃப்ரீ, அது வந்து சிறந்த திட்டமானா அதெல்லாம் ஓகே, திட்டம் தான். ஆனால் ரொம்ப சிறந்த திட்டம்லாம் சொல்ல முடியாது, திட்டம் அவ்வளோதான். இது ஒரு சிறந்த திட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில். ஏன்னா படிப்பு அப்படின்றது ரொம்ப 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 சிறந்த ஒன்று. ஓகே, இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2022 செப்டம்பர் 5 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம். உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் தமிழ் வழியில் படித்து அரசு பள்ளியில் படித்து என்ன அப்படின்னா கல்லூரிகளில் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வியான பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழில் படிப்பில் இடைநின்றல் இன்றி முழுமையாக படிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட தமிழகத்தின் மிக சிறந்த ஒரு திட்டம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சிறப்பான ஒரு திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2022 செப்டம்பர் 5 தெரியும் எல்லாருக்குமே. மாணவிகளின் அக்கௌண்ட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் வந்து மந்த்லி கிரெடிட் ஏறிடும். அவங்களோட அந்த புக்ஸ் வாங்க, நோட்டு வாங்க, வேறு என்னென்ன செலவுகள் இருக்கோ எல்லாமே அந்த வந்து பண்ணிக்கிறலாம். அதெல்லாம் காரணம் காட்டி தானே படிக்க வைக்க மாட்றாங்க. ஸோ அதை வந்து அவங்க பண்ணிக்கிற மாதிரி ஒரு திட்டம் தான். ஓகே, அவ்வளோதான், முக்கியமானது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நுகர்வோர் பார்க்கலாம். நுகர்வோர் பற்றி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாலிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நுகர்வோர் பார்ப்போம். அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டமா, உரிமை ஷெடியூல் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து அடுத்ததில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.